ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா ரெசிபி ஒன்று காட்ட போகிறேங்க. இது நம்ம பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு. பீர்க்கங்காய் போட்டு நல்லா தக்காளி, பழம், வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு போட்டு செய்கிற சூப்பரான குழம்புங்க இது. இது நம்ம நார்மலாக ரைஸில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்தி ரொட்டியோட கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கணும் ரெடியாக. இப்போ நம்ம துவரம் பருப்பு அப்புறம் பீர்க்கங்காய் ரெண்டும் குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இது நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போது நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டின வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரிட்டு இதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு இந்த நம்ம போட்ட தக்காளியும் குழஞ்சி வரணும். அப்படியே வெங்காயம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இது நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நம்ம இந்த போட்ட தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இந்த குழம்பு சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வெந்துச்சு. அப்புறம் வெங்காயம் கூட ஓரளவுக்கு, ரொம்ப வெந்தால் வெங்காயம் நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டானால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணி இதில் ஊற்றிடுங்க. நல்லா கரைச்சி அந்த இது இல்லாமல் நல்லா வடிகட்டி அந்த புளித்தண்ணி இதில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம தேவைக்கு அளவு காரம் போட்டுக்கிறோம். இது வெறும் மிளகாத்தூளுங்க. இது நான் வெறும் மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுப்பேன். இதில் பாதி காஷ்மீரி சில்லி, பாதி குண்டு மிளகா போட்டு நான் அரைச்சி வச்சுருப்பேன். அது கலர் நல்லா வரும், அதே மாதிரி காரமும் ரொம்ப இருக்காது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, பீர்க்கங்காவும் பருப்பும் எல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பும் இதில் கொட்டிடுங்க. இப்போ குக்கர் நல்லா கழுவிட்டு அதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம நல்லா ஒரு பருப்பு குழம்புனா கொஞ்சம் செமி திக்காக இருக்கணும். இது நம்ம சாம்பார் மாதிரி ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இது இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதுக்கு நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம போட்ட புளி தண்ணி நல்லா வேகணும். அப்புறம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, மசாலா எல்லாம் நல்லா இதாகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு இறக்க வச்சிடலாம். சூடான சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ஸ்வர்க்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.